இடையனே, பிரச்சனை என்னுடைய சகாக்களோடையது. வெண்ணெய் சாப்பிட மாட்டேன் என்ற சபதம் நீ எடுத்தது. ஆனால் இந்த பிரச்சனைக்கு உபாயத்தை நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். நீ எனது உதவியை மறக்கவே கூடாது. உண்மையான உதவி என்பது நீ என்னை தனியாக விட்டு செல்வதுதான். ஏதாவது கூறினாயா இடையனே? நான் என்ன கூற வந்தேன் என்றால், உனக்கு ஏதாவது உபாயம் தோன்றியதா? இடையனே, யசோதா அத்தை சொல்வார்கள், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு நம் அருகிலேயே இருக்குமாம். அப்படி என்றால்? அப்படி என்றால் எந்த விதத்தில் பாணியசனனுக்கு உதவி செய்வதற்காக கோகுலத்தின் அனைத்து பானைகளையும் உடைத்தாயோ அதே விதத்தில் எங்கும் ஏதாவது செய்தாக வேண்டும் இடையனே. கோபிகையே, அவ்வப்போது நீ உண்மையாகவே நன்றாக தான் சிந்திக்கிறாய். கோபிகையே, உனது உபாயம் இருக்கிறதல்லவா, எனக்கு மிகவும் பிடித்து விட்டது. ஆனால் இன்னொரு முறை யோசித்துக்கொள். தவறாக போய்விடக் கூடாது. சிறிது நாட்களுக்கு பின்னர் நீயே இதை மாற்றி பேசக்கூடாது. இடையனே, நான் யார்? ராதா. நான் என்ன சொன்னாலும் நன்றாக யோசித்துதான் சொல்வேன். நான் சொல்ல வேண்டியதை உறுதியாக சொல்லிவிட்டேன். இப்பொழுது நீ செய்ய வேண்டியதை உறுதியாக செய்துவிடு. தேவி, இன்று தாம் நந்தகுமாரருக்கு எந்த பாதையில் செல்வதற்கு உபயம் கூறினீர்களோ அப்பாதையில் செல்வதற்கு தாம் தான் அவரை வழக்கமாக தடுப்பீர்கள். பிரபு, தாங்கள் தானே சொல்வீர்கள், பாதை எதுவாக இருந்தாலும் தர்மத்தின் நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று. எனது விருப்பம் இதுதான். அனைத்து கோபாலகர்களுக்கும் அவர்களுக்கு உரிமையான வெண்ணெய் கிடைக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். தமது விருப்பப்படியே தேவி. ஏனெனில் எப்பொழுதும் தாங்களே என்னோடு உள்ளீர்கள். எப்படி இடைய சிறுவர்களுக்கு வயிறு நிறைய பால் மற்றும் வெண்ணெய் கிடைக்கிறது என்று. ஆனால் யாருக்கும் தெரிய போவது இல்லை. கண்ணா, கண்ணா, பலராமண்ணா, அண்ணா, கண்ணா, விரைவாக வா. கோகுலத்தில் மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. விரைவாக வா. என்ன அழிவு பலராமண்ணா? கண்ணா, இப்போது அதை சொல்வதற்கு நேரமில்லை. ஆனால் அந்த அழிவில் இருந்து உன்னால் தான் எல்லாரையும் காப்பாற்ற முடியும். விரைவாக, விரைவாக. கோபாலர்களே, என்ன செய்கிறீர்கள் நீங்கள்? நீங்கள் இந்த கோப விருட்சத்தின் கீழ் உங்கள் பொருட்களை ஏன் வைக்கிறீர்கள்? இந்த தடியும் தலைப்பாகியும் தான் நாங்கள் கோபுரர் என்பதற்கு அடையாளம். இதை நாங்கள் துறப்பதனால் நாங்கள் இடையர் என்பதையும் துறக்கிறோம். ஆம் கண்ணா, இப்பொழுது நாங்கள் இந்த பிரஜ மண்டலத்திலிருந்து வேறு நகரத்துக்கு சென்று கொண்டிருக்கிறோம். அங்கு சென்று நாங்கள் கற்களை உடைப்போம் அல்லது வேறு ஏதாவது வேலை கூட செய்வோம். ஆனால் இங்கே கோகுலத்தில் இருந்து நாங்கள் மாடு மட்டும் மேய்க்க மாட்டோம். இடையர்களே, என்ன சொல்கிறீர்கள் நீங்கள்? நான் சபதம் எடுத்திருக்கிறேன். நான் அனைத்து இடையர்களுக்கும் அவர்கள் உரிமையை மீட்டு தருவேன் என்று. ஆனால் நீங்கள் அனைவரும் இங்கிருந்து சென்று விட்டால் பிறகு நான் வெண்ணெயின் உரிமையை யாருக்கு வாங்கி தருவேன்? கண்ணா, நீ எங்களுக்காக என்னதான் செய்யவில்லை? பிரஜமண்டல வாசிகளிடம் கோரிக்கை வைத்தாய். நீ பிச்சை பாத்திரம் ஏந்தினாய். அதற்கு பலன் என்ன கிடைத்தது? இடையர்களே, அம்மா சொல்லுவாள், தர்மம் தாமதப்படலாம், ஆனால் தோல்வி அடையாது. அதற்காக நாம் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். நம்பிக்கை. கண்ணா, இதில் நாங்கள் மட்டும் சம்பந்தப்பட்டிருந்தால் ஒரு விஷயமே அல்ல. ஆனால் எங்களால் நீ தோல்வி அடைவதை பார்க்க முடியாது. ஆம் கண்ணா, அதற்காகத்தான் நீ உனது சபதத்தை மீறுவதற்கு கட்டாயம் ஏற்படும் முன் நாங்களே எங்களது கடமைகளை தொடர்ந்து இங்கிருந்து புறப்பட முடிவெடுத்தோம். நில்லுங்கள் தோழர்களே. சரிதான், நீங்கள் இப்படி முடிவெடுத்த பிறகு யாரையும் நான் தடுப்பதாக இல்லை.
தோழர்களே, நானும் உங்களுடனே வருகிறேன். ஏனென்றால் தோழர்கள் இருக்கும் இடத்தில் தான் கண்ணனும் இருப்பான். வேண்டாம் கண்ணா, நீ என்ன சொல்கிறாய்? இது எப்படி நடக்கும்? தோழர்களே, என் தோழர்களுக்கு என் மீது நம்பிக்கை இல்லாத போது அதனால் எனக்கும் கோகுலத்தில் இருப்பதற்கு உரிமை இல்லை. கண்ணா, எங்களுக்கு உன் மீது நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் நம்பிக்கை இருக்கும் இடத்தில் ஆனால் என்னும் வார்த்தைக்கு இடமில்லை. உங்களுக்கு என் மீது நம்பிக்கை இருக்கிறது என்றால் முழுமையாக நம்புங்கள். எடுங்கள் உங்கள் தலைப்பாகையும் தடிகளையும். ஏனெனில் நீங்கள் இல்லாமல் நான் எனது சபதத்தை நிறைவேற்றவும் முடியாது, உங்களுக்கு உங்கள் உரிமையையும் பெற்றுத்தர முடியாது. ஆனால் கண்ணா, இப்போது வரை இதற்கான யோசனை நாம் யோசிக்கவே இல்லை. இப்போது என்ன செய்வாய் நீ? ராதா, நீதான் எனக்கு முன்பே உபாயத்தை கூறிவிட்டாயே. எங்கள் இடையர்களுக்கு அவர்களுக்கான உரிமை நிச்சயமாக கிடைக்கும். அதற்காக சூழ்ச்சி பாதையில் சென்றாலும் பரவாயில்லை. ஏனெனில் அம்மா சொல்லுவாள், பாதை எதுவாக இருப்பினும் போய் சேரும் இடம் புனிதமாக இருக்க வேண்டும். என்னுடைய வெண்ணெய் திருடு போய்விட்டது. பால் பானையை யார் எடுத்து சென்றது? எனது வீட்டில் இருந்த வெண்ணெய் அனைத்தும் திருடு போய்விட்டது. ஆமாம், எனது வீட்டிலும் தான். இப்போது நாம் கம்சருக்கு எப்படி வரி கட்டுவது? எல்லாம் முடிந்து விட்டது. என் வீட்டில் இருந்த பாலும் வெண்ணையும் யாரோ திருடி சென்று விட்டார்கள். இப்பொழுது நாங்கள் என்ன செய்வது? என்ன கூறுகிறீர்கள்? யார் வீட்டில் திருடு போயிருக்கிறது? ஆனால் இது எப்படி சாத்தியம்? கோகுலத்தில் இவ்வாறு நடந்ததே இல்லையே. அதனால் தான் நாம் கதவுகளை திறந்தே வைத்திருக்கிறோம். வேற ஏதும் குழப்பம் இல்லையே. நந்தராணி, முதலில் நாங்களும் தான் நம்பவில்லை. ஆனால் இதுதான் உண்மை. தாங்களே நேரில் சென்று பாருங்கள். வாருங்கள். ராதா, ராதா, என்னவாயிற்று ராதா? ஏன் இப்படி கலக்கத்தோடு இருக்கிறாய்? அப்பா, நான் மட்டுமல்ல, பர்சானாவில் உள்ள அனைவரும் கலங்கியிருக்கிறார்கள். ஆனால் என்ன விஷயம் மகளே? நடந்தது என்ன? அப்பா, பர்சானாவில் பால் மற்றும் எண்ணெய் எல்லாம் திருடு போய்விட்டது. என்ன? விருஷபானு அவர்களே, ஐயா, மகள் ராதை சொல்வது உண்மைதான். பர்ஷானாவில் பாலும் வெண்ணையும் ஒரு துளி கூட மிச்சமில்லை. இங்கு பர்ஷானாவில் மட்டும் இப்படி அல்ல, பிரஜமண்டலம் முழுவதும் இப்படித்தான் இருக்கிறது. கோகுலம், பர்ஷானா, பக்கத்து கிராமங்கள், பிரஜமண்டலம் அனைத்து நகரங்களிலும் இப்படி திருடு போயிருக்கிறது. இதை பாருங்கள் நந்தராணி. இரவுதான் இங்கு வெண்ணெய் நிறைந்த பானை இருந்தது. ஆனால் இப்பொழுது இல்லை. இவ்வளவு உயரத்தில் இருந்த பானை எங்கு போயிருக்கும்? இந்த காரியத்தை செய்தது யார்? நந்தராணி, இங்கு வந்திருந்தவர்கள் மிக அவசரத்தில் இருந்திருப்பார்கள். அதனால் தான் வெண்ணெய் கீழே விழுந்திருக்கிறது. ஆனால் இதற்கு முன்பு யாருடைய வீட்டிலிருந்தும் வெண்ணெய் திருடு போனதில்லை. ஆனால் திடீரென்று பிரஜமண்டலம் முழுவதும் பால் மற்றும் வெண்ணெய் திருடு போயிருக்கிறது. இது ஒன்றும் சாதாரண நிகழ்வல்ல, மாறாக இது ஒரு சூழ்ச்சி. ஆனால் ஐயா, யார் இந்த சூழ்ச்சியை செய்திருப்பார்கள்? ஒரே ஒரு நபர் தான் இருக்கின்றான் இது போன்று சூழ்ச்சி செய்வதற்கு. கம்சன் தான் அது. என்ன சொல்கிறீர்கள்? ஆனால் கம்சனுக்கு தான் இரட்டிப்பு வரி கிடைக்கிறது. பிறகு அவன் வெண்ணெய் திருட வேண்டிய அவசியம் என்ன? திருட வேண்டும். அவனது நோக்கம் வரி விதிப்பதல்ல. அவனுக்கு தேவை அவன் நம் மீது ஆதிக்கம் செலுத்துவது. அதற்கு ஒரு காரணம் வேண்டும், அவ்வளவுதான். அனைத்து மக்களும் மௌனமாக அவனுக்கு இரட்டிப்பு வரியை கொடுத்தார்கள். ஆனால் இப்பொழுது வெண்ணெயே இல்லாத போது வரி எப்படி கட்டுவார்கள்? அப்படி வரி கட்டவில்லை என்றால் அவன் நம் மீது அட்டூழியம் செய்வதற்காக காரணம் கிடைத்து விட்டது. நந்தராணி, இந்த காரியத்தை பொறுத்தவரை மனிதர்கள் யாரும் செய்தது போல் தெரியவில்லை. தாம் என்ன கூற வருகிறீர்கள்? இறைவனா வந்து வெண்ணெயை திருடியது? புரியவில்லை நந்தராணி. நான் இரவு முழுவதும்
வெண்ணையை பாதுகாத்துக் கொண்டுதான் இருந்தேன். ஆனால் எப்படியோ அது திருட்டு போயிற்று. இதற்கான அர்த்தம் வெண்ணையை திருடியது ஒருவன் அல்ல, அது ஒரு கூட்டமாக தான் இருக்க வேண்டும். அவர்கள் இதை திட்டமிட்டு தான் செய்திருக்கிறார்கள். ஆனால் ஒன்றுதான் எனக்கு புரியவில்லை, கோகுலம் முழுவதுமே திருடு போயிருக்கிறது என்றால் அந்த வெண்ணெய் திருடர்கள் எனது வீட்டை எப்படி விட்டு வைத்தார்கள்? நந்தராணி, 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 என்னவாயிற்று தாமோதரன் அண்ணா? நந்தராணி, மோசம் போய்விட்டோம். வெண்ணெய் திருடர்கள் நமது வீட்டு வெண்ணெயையும் முழுதாக திருடிவிட்டார்கள். இதோ பாருங்கள். பர்சானா வாசிகளே, தாம் அனைவரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எப்போது காவல் காப்பவனே திருடனாக மாறிவிட்டானோ அப்போது கலங்கக்கூடாது. மாறாக சாதுரியமாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். ஆனால் ரிஷபான் அவர்களே, கம்சனின் சேனைகள் வரி வசூலிக்க வந்தால் அப்பொழுது நாம் அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது? நாம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் முழுமையாக தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது உண்மையாகவே கம்சனின் சூழ்ச்சியாக இருந்தால் அவன் எது வேண்டுமானாலும் செய்வான். அப்பா, தங்களது ஐயம் உண்மையாக இருக்கலாம். ஆனால் எனக்கு தோன்றுவது இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் கம்சன் அல்ல, வேறு யாரோ இருக்கிறார்கள். அதனால் உண்மை என்னவென்று இப்போது நான் தான் கண்டுபிடித்தாக வேண்டும். வயிறு நிறைய உண்ணுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் உணவை. யார் மாடு மேய்க்க செல்கிறார்களோ அவர்களுக்குதான் வெண்ணெயின் உரிமை. யார் மாடு மேய்க்க செல்கிறார்களோ அவர்களுக்குதான் வெண்ணெயின் உரிமை. இடையர்களே, நீங்கள் தான் வெண்ணெய்க்கு சொந்தக்காரர்கள். வாருங்கள், வயிறு நிறைய உண்ணுங்கள், ஆசை தீர சாப்பிடுங்கள். கண்ணா, இன்னும் என்னால் நம்ப முடியவில்லை. இது கனவா அல்லது நினைவா என்று. தோழர்களே, நமது கனவு நினைவாகும் பொழுது இப்படிதான் தோன்றும். ஆனால் கண்ணா, நிஜமாக இந்த வெண்ணெய் மீது நமக்கு தான் உரிமை இருக்கிறதா? வரியை திருடி நாம் எதுவும் தவறு செய்யவில்லையா கண்ணா? தோழர்களே, நாம் ஒன்றும் வெண்ணெயை திருடவில்லை. நாம் நமது உழைப்பின் ஊதியத்தை எடுத்திருக்கிறோம். இதைத்தான் பிரஜாவாசிகள் கம்சன் மாமாவிடம் இருக்கும் பயத்தினால் நம்மிடம் கொடுக்காமல் இருந்தார்கள். அம்மா சொல்வாள், உழைப்புக்கான ஊதியம் தராவிட்டால் அல்லது பெறாவிட்டால் இரண்டுமே பாவச் செயல்தான். அர்த்தம் இதுதானே கண்ணா? இந்த வெண்ணெயை எடுத்து நாம் அனைவரும் நமது பாவங்கள் மட்டுமல்ல, மாறாக பிரஜவாசிகள் அனைவருடைய அவர்கள் அறியாமையால் அவர்கள் மூலமாகவே ஏற்படவிருந்த பாவங்களிலிருந்து காத்திருக்கிறோம். தாம் சொல்வது உண்மைதான் பலராம் அண்ணா. கோபாலர்களை எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் உங்கள் உரிமைகளை மகிழ்ச்சியுடன் எடுத்துக்கொள்ளுங்கள். தோழர்களை, தாமதம் எதற்கு? முன்னே வாருங்கள், உங்களுக்கு பிடித்த வெண்ணெயை எடுத்துக்கொள்ளுங்கள். கண்ணா, இன்று உன்னால் தான் எங்களுக்கு எங்களது உரிமை கிடைத்திருக்கிறது. கண்ணா, இன்று உன்னால் தான் எங்கள் உழைப்பின் ஊதியத்தின் மேன்மையை அறிகிறோம். இதனால் எனது விருப்பம் என்னவென்றால் உனது கைகளாலேயே இந்த வெண்ணெயை எங்களுக்கு கொடு. ஆம் கண்ணா, நாங்கள் அனைவரும் உன் கையால் தான் வெண்ணெய் சாப்பிடுவோம். வேதமே உந்தன் மகிமை பாடும் உன் வேதத்துக்கென்றும் இல்லை இல்லை, உன் வேதத்துக்கென்றும் இல்லை இல்லை. பரந்த வானில் பறப்பதும் நீயே, பாரெங்கும் மலராய் மலர்வதும் நீ. கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே வாசுதேவா. நாராயண நாராயண. இன்று நந்தகுமாரர் தனது சபதத்தை முடித்து விட்டார் பிரபு.
அவர் தனது தோழர்களான கோபாலர்களுக்கு உரிமையை தந்துவிட்டார் பிரபு. தேவரிஷி, இன்னும் கண்ணனுடைய சபதம் முழுமையடையவில்லை. அது மட்டுமல்லாது இச்சங்கடத்திற்கு முழுமையான தீர்வும் கிட்டவில்லை. நாராயண நாராயண, எனக்கு ஒன்றும் புரியவில்லை பிரபு. தேவரிஷி, கண்ணன் இன்று செய்திருப்பது இச்சங்கடத்திற்கான தற்காலிக தீர்வே. கோபாலகர்களுக்கு தங்கள் கடமை மீதுள்ள நம்பிக்கை குறைந்து கொண்டிருந்தது. ஆதலால் இச்சமயம் அவர்களுக்கு அவர் தம் கடமையின் பலனளிப்பது அவசியமாகிவிட்டது. ஏனெனில் ஒரே ஒரு முறை மனிதனுக்கு தன் கடமை மீதுள்ள நம்பிக்கை தீர்த்து விட்டான், இவ்வுலகத்தின் சமத்துவமே முடிந்துவிடும் தேவரிஷி. ஆதலால் இதற்கு மாறாக மனிதனுக்கு தன் கடமை மீது பூரண நம்பிக்கை ஏற்பட்டு விட்டார். அதன் பின் இவ்வுலகின் பெரும் பிரச்சனைகளுக்கு கூட தானாகவே முடிவு எட்டப்பட்டுவிடும். நாராயண நாராயண, எனக்கு புரிந்துவிட்டது பிரபு, எனக்கு புரிந்துவிட்டது. இளைய சிறுவர்களே, இப்பொழுது நான் என் சபதத்தை நிறைவேற்றிவிட்டேன். இப்பொழுது நீங்கள் எனக்கு ஒரு வாக்கு அளிக்க வேண்டும். எனக்கு வாக்களியுங்கள். என்ன ஆனாலும் நீங்கள் உங்கள் கோபர்கள் கடமையை விடக்கூடாது. கண்ணா, நாங்கள் உனக்கு வாக்களிக்கிறோம். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் எங்களது இறுதி மூச்சு வரை இடையர்களின் கடமையை கடைபிடிப்போம். நாங்கள் வாக்கு கொடுக்கிறோம். இளைய சிறுவர்களே, உங்கள் முன்பு இந்த முழு பிரஜமண்டலத்தின் பாலும் வெண்ணையும் இருக்கிறது. அருந்துங்கள் பாலை, சாப்பிடுங்கள் வெண்ணையை. அதன் பிறகு உங்கள் கடமையை செய்யுங்கள். இடையனே, எனக்கு கிடையாதா வெண்ணெய்? இந்த நச்சரிப்பு கோபிகை இங்கே எவ்வாறு வந்தால்? கம்சனே, ராகு தனது கண்களால் பார்த்து விட்டான். உனது பிரஜமண்டலம் முழுவதையும் பார்த்து விட்டான். மற்றும் யமுனை கரையில் இருக்கும் கோகுலத்தையும். அங்குதான் உன்னை போல் சர்வ வல்லமை படைத்த அசுரர்களுக்கும் குழப்பம் ஏற்பட்டது. பயந்தவனுக்கு தான் குழப்பம் ஏற்படும். நான் கடவுள், அதனால் கடவுளுக்கு பயம் கிடையாது. ஆம், கோகுலத்தில் நான் சிங்கத்தின் கர்ஜனையையும் கருடனின் கூரிய நகங்களையும் கண்டது உண்மைதான். அதனால் நான் அதன் உண்மையை மட்டுமே அறிய விரும்புகிறேன். உண்மையை மட்டும், உண்மையை மட்டும். ஆனால் உண்மை இதுதான் கம்சா. கோகுலம் ஒன்றும் சாதாரணமான இடம் அல்ல. எனக்கு தோன்றுவது என்னவென்றால் அதை விஷ்ணுவின் வைகுண்டத்தோடு சேர்த்து கட்டப்பட்டு இருப்பது போல இருக்கிறது. வைகுண்டம்? ஒருவேளை இந்த முறை உனக்கு குழப்பம் ஏற்பட்டு விட்டதா ராகு? கம்சா, ராகுவின் பார்வை என்றும் பொய்மையை கண்டதில்லை. தேவர்கள் எந்த மாயை வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் ராகுவின் பார்வையிலிருந்து எந்த தேவர்களாலும் தப்பிக்க இயலாது. அந்த தேவலோகமும் கூடத்தான். இடையனே, நீ ஏன் அமைதியாக இருக்கிறாய்? ஏன் பேசாமல் இருக்கிறாய்? நீ இவ்வளவு பால் மட்டும் வெண்ணையை எங்கிருந்து கொண்டு வந்தாய்? ஆனால் கோபிகையே, இதை நீ ஏன் அறிய விரும்புகிறாய்? நீ என்னை பரிகசிப்பதற்காக இதை கேட்கிறாயா? இடையனே, நீ இவ்வளவு நல்ல காரியம் செய்திருக்கிறாய். அனைவருக்கும் அவர்களது உரிமையை தந்திருக்கிறாய். அதற்காக நான் உன்னை பாராட்டவே விரும்புகிறேன். என்னை பாராட்டப் போகிறாயா? உண்மையாகவா கோபிகையே? அப்படியானால் நான் இதை உனக்கு அவசியம் சொல்கிறேன், எப்படி நான் இந்த காரியத்தை முடித்தேன் என்று. ஒரு முறை உன் உண்மை மட்டும் எனக்கு தெரிந்துவிட்டால்